விழுப்புரம் மாவட்டம் காணி அருகே உள்ளது வைலாமூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசிப்பவர் கந்தவேல். இவர் ஒரு கூலி தையல் தொழிலாளி. இவரது மனைவி இந்திரா மற்றும் குழந்தைகளுடன் இந்த கிராமத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 5 ஸ்டார் எனப்படும் தனியார் நிதி நிறுவனத்தில் கந்தவேல் ரூபாய் 3.5 லட்சம் கடன் பெற்றுள்ளார். ஆரம்பத்தில் குறைந்த வட்டி என கூறித்தான் அந்த நிறுவனம் கடன் தொகையை வழங்கியுள்ளது. மாதம் மாதம் தவணை தொகையை கந்தவேல் செலுத்தி வந்த நிலையில் கொரோனா காலத்தில் தவணை தொகையை செலுத்த முடியாமல் போனது. தொடர்ந்து நிதி நிறுவனத்தினர் வீட்டில் கடன் கட்டாததை நோட்டீஸாக ஒட்டியும் வீட்டு சுவற்றில் எழுதி சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் கந்தவேல் வீட்டில் தையல் மிஷினில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நிதி நிறுவனத்தை சேர்ந்த 2 நபர்கள் வந்து கந்தவேலை வீட்டை விட்டு வெளியே துரத்தியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். பூட்டிய வீட்டின் முன்பாக கந்தவேல் மற்றும் அவரது மனைவி இந்திரா ஆகியோர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த காணி காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாங்கிய கடன் ரூபாய் 3.5 லட்சம் என்றாலும் இதுவரை கந்தவேல் கட்டியுள்ளது ரூபாய் 6 லட்சம் ஆகும். விழுப்புரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மனா சிராஜ்.